ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்கள். மாநில மனித உரிமை ஆணையம் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான மீறல்களை விசாரிக்க கீழ்கண்ட பட்டியல்களில் இருந்து மேற்கொள்ளலாம். என்னென்ன பட்டியல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்றது வந்துட்டு மாநில பட்டியல், இது வந்து மத்திய பட்டியல், மாநில பட்டியல் மற்றும் பொதுப்பட்டியல். கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்றது பொதுப்பட்டியல், மாநில பட்டியல், மத்திய பட்டியல் மற்றும் பொதுப்பட்டியல். இதில் எதிலிருந்து மாநில மனித உரிமைகள் ஆணையம் வந்து மனித உரிமை மீறல்கள் தொடர்பான மீறல்களை விசாரிக்கலாம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம யூஸ்வலாக மாநிலம்னா ஸ்டேட் லிஸ்ட்டு, மாநில பட்டியலில் இருந்து மட்டும் அப்படின்ற மாதிரி கூட நம்ம யோசிக்கலாம். பட் இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் புக்கில் பாலிட்டியில் வந்துட்டு மனித உரிமைகள் அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும். அந்த இதில் நம்மளுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ இதில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் அப்படின்றது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் புக் பாருங்கள். மாநில மனித உரிமைகள் ஆணையம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? 1997 ஏப்ரல் 17 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? 1997 ஏப்ரல் 17 மாநில மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்பட்டது. இதில் பாருங்கள், ஒரு தலைவர் உட்பட 3 உறுப்பினர்கள். அப்போ இதில் இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு எப்படி கேட்கலாம்? மாநில மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய மொத்த உறுப்பினர்கள்னு கேட்டாங்கன்னா 3 உறுப்பினர்கள். அந்த 3 உறுப்பினர்களில் ஒரு தலைவர் உட்பட. அப்போ ஒரு தலைவர் ப்ளஸ் 2 உறுப்பினர்கள், மொத்தமாக சேர்த்து 3 உறுப்பினர்கள் அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், இவங்க அதாவது இந்த மாநில மனித உரிமைகள் ஆணையம் அப்படின்றது 7வது அட்டவணையில் உள்ள மாநில பட்டியல், அது போக பொது பட்டியல் ஆகியவற்றின் கீழுள்ள துறைகள் தொடர்பான மனித உரிமைகள் மீறான தொடர்பானவைகளை இவங்க வந்து விசாரிக்கலாம். இதைத்தான் நம்மளுக்கு கொஸ்டினாகவும் கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கான ஆன்சர் இதில் இருக்குது பாருங்கள். மாநில பட்டியல், அது போக பொதுப்பட்டியல், இது 2ல் உள்ளது மட்டும். ஏன்னா நம்ம மாநில மனித உரிமைகள் ஆணையம்ன்றதுனால மாநில பட்டியல் மட்டும் எடுத்துடக்கூடாது. பொதுப்பட்டியல் அதிலிருந்தும் நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா விசாரணை மேற்கொள்ளலாம் அப்படின்றது. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநில மற்றும் பொதுப்பட்டியல் இது 2ல் இருந்துமே அவங்க என்ன பண்ணலாம்? விசாரணைகளை வந்து மேற்கொள்ளலாம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது போக இது ரிலேட்டடான ஒரு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாநில மனித உரிமைகள் ஆணையம் அப்படின்றவங்க உரிமையியல், மாநில மனித உரிமைகள் ஆணையமாக இருக்கலாம், தேசிய மனித உரிமைகள் ஆணையம், இவங்க 2 பேருக்குமே உரிமையியல் நீதிமன்றத்துக்கான உரிமைகள் அதிகாரங்கள் என்ன இருக்கோ அதே அதிகாரங்கள் இவங்களுக்கும் இருக்குது. மாநில மனித உரிமை, தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அப்படின்றது. ஸோ இதில் உங்களுக்கான ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தா, தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அப்படின்றது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும், மனித உரிமைகள் தினம் எப்போ அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.